சுப்பிரமணியம் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டு அறியாமை விடித்து விட்ட எனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோது அகற்றி புண்டரிக பதம் தந்தாய் என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாளச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க பெருமானுடைய கருணையை வியந்து குருவருளை நினைந்து அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி உமாபதி சிவமையா அவர்களுடைய கமலபாதங்களை வணங்கி உமாபதி சிவமையா அருளி செய்த இந்த சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல இந்த சிந்தனையில அராகம் நியதி காலம் அப்படிங்கிற 40வது பாடல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த பாடல்ல அராகம்னா எப்படி இருக்குது, நியதி என்ன செய்யுது, காலம் என்ன செய்யுது அப்படிங்கிறத குறிச்சு எல்லாம் சிந்தித்தோம். அந்த காலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே உண்மை விளக்கத்திலையும் படிச்சிருந்தோம். அப்படிங்கிற அந்த உண்மை விளக்கம் 20வது பாடலையும் குறித்து சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சிந்திக்க இருப்பது புருடன் பிரகிருதி அப்படிங்கிற தத்துவத்தை குறித்து சிந்திக்கிறோம். இப்ப நம்ம தத்துவங்களை குறிச்சுதான் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல 41வது பாடல் ஐவகையால் உருபயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அறைந்திடுவர் அறிந்தோர். மெய்வகைய கலா சுத்திதனில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வு புரி பிரகிருதி திரிகுணமா அவைதாம் இவ்வகையில் சாத்துவிக ராசத தாமதமாய் இயம்புவர்கள் 1-2 குணம் ஏற்கை உடைத்தே. இது நமக்கு பாடலாக வருகிறது. ஐவகையால்
அப்படின்னா இந்த கலை முதலிய தத்துவங்களின் சேர்க்கையால். உருபயன்கள் அந்த நமக்கு வருகின்ற வினை பயன்களை நுகர இந்த ஆன்மாக்கள் அனுபவிக்க. வருங்காலம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது அந்நுகர வருநிலையை புருடத்துவம் என்று புருட தத்துவம் என்று அறைந்திடுவர் சொல்லுவர். அறிந்தோர் யார் அப்படின்னா மெய் ஞானிகள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றார். மெய் வகைய இந்த சரீரத்தின் கூறுகளில் சேர்ந்த கலா இந்த நிவர்த்தி முதலிய 5 கலைகளை சுத்திதனில் சோதிக்கும் கால். இதற்கும் இந்த புருட தத்துவத்திற்கும் சுத்தி மேவிடும் சுத்தி உண்டாகும் வகையும் இந்த முறையையும் விரும்பிய நூல் விளம்பும் விருப்பப்பட்ட இந்த சிவ ஆகமங்கள் சொல்லும். செய்கின்ற வகையின் தொடர்ச்சி இந்த போக்கிய காண்டத்தின் இணைப்பை இங்கு தோற்றுவிக்கும் இச்சகலத்தில் உண்டாகின்ற குணத்தின் சேர்வு குணங்களின் கூட்டான அவ்வியத்த நிலையாகிய புரி இந்த உண்டாக்கப்பட்ட பிரகிருதி தத்துவத்தில் இருந்து திரிகுணமாம் முக்குணமான தத்துவம் உண்டாகும். அவை அந்த முக்குணங்களும் சாத்விக ராசத தாமதமாய் சாத்விதம் ராசதம் தாமதம் என்னும் பெயர் உண்டாயிருக்கக்கூடிய இவ்வகையால் இந்த வரிசையில் இயம்புவர்கள் சொல்லுவார்கள். யார் அப்படின்னா அந்த மெய்ஞானிகள். அதற்குள் ஒவ்வொன்றும் 2 குணங்களை ஏற்கை கொண்டிருத்தலை உடையதாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம ஏற்கனவே இந்த புருடன் அப்படிங்கிற நிலைய நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த புருடன் அப்படிங்கிறது 5 நிலைகள் சேருது. அந்த புருடன் அப்படிங்கிறதுல நமக்கு காலம், நியதி, கலை, வித்தை இதெல்லாம் சேர்ந்து புருடன் அப்படிங்கிற தத்துவமா நமக்கு வருது. அது பொது வகையால் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதே சிவபிரகாச வகுப்புல கடந்த வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம். அது கூட 5 குற்றங்கள் சேரணும் அப்படிங்கிறதை நம்ம சிந்தித்து இருக்கிறோம். அந்த 5 குற்றங்கள் சேரும் பொழுதுதான் அவன் சிறப்பாக செயல்பட முடியும். அப்படி இல்லைன்னா அவன் பொது வகையான புருடனாகத்தான் நிற்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இருக்கிறோம். அதான் அந்த 5 குற்றங்கள் எதெல்லாம் அப்படின்னா அந்த பஞ்ச கிளேசம் அப்படின்னு சொல்லுவோம். அவித்தை, ஆங்காரம், அவா, ஆசை, வெகுளி அப்படிங்கிற அந்த 5 அவத்தைகள் சேரணும். இந்த 5 அவத்தைகள் சேர்ந்தால் அன்றி புருடனால் என்ன பண்ண முடியாது, சிறப்பு வகையா நுகர முடியாது. இந்த உலகத்தை பொதுவா புருடனா இருந்துக்கிடலாம். சரியா? அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டும் பார்த்தோம். காக்கி உடைகள் அணிந்திருப்பவர்கள் எல்லாரும் காவலர்கள் கிடையாது. அதுல பொது வகையானதுதான். சரியா? அதுல நம்ம ஓட்டுநர்களா இருக்கலாம், இல்ல நடத்துனர்களா இருக்கலாம், இல்ல கூர்க்காவா இருக்கலாம், அப்படிலாம் இருக்குது. ஆனா அதுல பேட்ஜி, அந்த கயறு இதெல்லாம் மாட்டியிருந்தாங்கன்னா தான் அவங்களால சிறப்பு வகையா செயல்பட முடியும் அப்படிங்கிறத குறிச்சு நம்ம சொல்லி இருந்தோம். அப்ப அந்த ஆன்மா அப்படிங்கிறது சிறப்பு வகையா செயல்படணும் அப்படின்னா அந்த புருடன்கிற நிலையில இருந்து இந்த 5 குற்றங்கள் சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும், அவன் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்திருந்தோம். அதுதான் இந்த ஐவகையால் உருபயன்கள் நுகர வரும் காலம் அது புருடத்துவம் என்று அறைந்திடுவர் அறிந்தோர் அப்படிங்கிறதா முதல் வரியா நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. இந்த 5 சேர்ந்து 5 வேலையை செய்யும் போது அவனுக்கு பேர் என்னன்னா புருடன் அப்படின்னு சொல்றோம். 5 கருவிகள் அத சொல்றோம். சரியா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படிங்கிற இந்த 5 சேர்ந்துச்சுதுன்னா அந்த 5 சேர்ந்து ஒன்னா மாறும்போது அது புருடன் அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? அதையும் ஒரு தத்துவமா சொல்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 5ஆலும் வரக்கூடிய பயனை நுகர்தல் யாரு அப்படிங்கன்னா அறிவு பொருள் தான் நுகருது. அதுக்கு பேர் தான் என்னது, புருடன் அப்படின்னு பேரு. அதான் நுகர வரும் காலம் அது புருடத்துவம். அப்படி நுகர வரக்கூடிய காலம் அது வருதுன்னா அதுக்கு பேரு
புருட தத்துவம். இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இது என்னதுதான்? சடம். ஆனால் இந்த தத்துவம் சடம் இல்லை. இது எதை குறிச்சு சொல்லுது அப்படின்னா புருட தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது தத்துவத்தால எண்ணப்பட்டாலும் இந்த இடத்துல அது எது? ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அனுபவிக்கணும் அப்படின்னா அது அறிவு பொருள். அறிவு பொருளாதான் அனுபவிக்க முடியும். இதையெல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் இது சடத்து கூட எண்ணுதோம். ஏன் அப்படின்னா இந்த சடப்பொருளாகவே நிக்கிறதுனால, சடப்பொருளை சார்ந்து சடமாகவே நிக்கிறதுனாலதான் இந்த தத்துவத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா தத்துவ வண்ண ரூபன் அப்படின்னு சொல்றோம். அதனால இதுக்கு தத்துவ வண்ண ரூபன் அப்படிங்கிற பெயர். அதனாலதான் தத்துவத்து கூட வச்சோம், அதை எண்ணுகின்றோம். தத்துவமயமாக நிற்பதனால தத்துவத்து கூட வச்சு நம்ம அதை எண்ணுதோம். 36 தத்துவத்துல இதுவும் ஒரு தத்துவமாக வரப்படுகிறது. அப்ப இந்த புருட தத்துவம், இந்த ஆன்மாவையே ஒரு தத்துவம்னு சொல்றாங்க. யாரு? அறிந்தோர்கள். அத அந்த மெய்ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுது. எதுல இருந்து அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இது ஆகமங்கள்ல இருந்து அறிந்தது. அப்ப இது ஆகமங்களை யாரு செய்தா அப்படின்னா அது பெருமான் தான். அப்ப இது சொன்ன கருத்து எல்லாம் யாரு சொன்னதுதான்? பெருமானுடைய கருத்து தான். அடுத்த வரியில சொல்றாரு, மெய் வகைய கலா சுத்தி தன்னில் இதற்கும் சுத்தி மேவிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆகமத்துல சொல்லி இருக்குது. இது எதுல சொல்லி இருக்கிறது? ஆகமத்துல சொல்லி இருக்கிறது. ஆகமத்துல சொல்லி இருக்கிறது எல்லாம் பெருமான் சொன்னது. அப்ப அந்த பெருமான் சொன்னதை அதை அறிந்தவர்கள் இங்கே சொல்றாங்க. அப்ப ஆகமத்துல என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா மெய் வகைய கலா சுத்தி தன்னில் இதற்கும் சுத்தி மேவியிடும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அங்க சுத்தி அப்படிங்கிறது எது? ஆகமத்துல எதை சொல்லி இருக்கிறதுன்னா தீட்சையை பத்தி தான் சொல்லி இருக்கிறது. தீட்சையை பத்தி சொல்லும் பொழுது இந்த கலா சுத்தி சொல்லுது. சரியா? கலைகளை சுத்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு பஞ்ச கலைகள் சொல்றோம். அந்த கலைகளை சுத்தி பண்ணும் பொழுது சரியா கலா சுத்தி அப்படின்னு நமக்கு சுத்தி பண்ணுவாங்க. எதுல? நிர்வாண தீட்சையில பண்ணுவாங்க. சரியா? நிர்வாண தீட்சையில தான் அது நடக்கும். அப்ப அந்த சமய விசேட தீட்சைகள்லாம் இதுல நடக்குமா நடக்காதா அப்படின்னா சமய விசேட தீட்சைகள் எல்லாம் முதல்ல தீட்சை அல்ல. அது எல்லாம் ஒரு படிநிலை தான். சரியா? நிர்வாண தீட்சை தான் தீட்சை. ஏன்னா இந்த சுத்தி அப்படின்னா சோதனை, கலா சுத்தி அப்படின்னா இந்த கலைகளை சோதிப்பது. சரியா? இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு திருப்பல்லாண்டுல ஒரு வரி வரும், சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் அப்படின்னு வரும். அப்ப சோதித்த அப்படின்னா அது என்னது? சுத்தம் செய்ததுன்னு அர்த்தம். சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர், தூய்மையான மனத்துடைய தொண்டர்களுக்கு உள்ள இருக்கின்றீர் அப்படின்னு. அப்பம் சோதித்த அப்படின்னா சுத்தம் செய்யப்பட்ட அடியார்கள், அவர்களுக்குடைய மனதுக்குள்ள அறிவுக்குள்ள, மனம்ங்கிறது இந்த அறிவை குறிக்கும். அப்ப அவங்களுக்குள்ள அறிவுக்குள்ள நீர் இருக்கின்றீர் அப்படின்னு அதுல சொல்றாரு. அப்ப சோதித்த அப்படின்னா பெருமான் ரொம்ப சோதிப்பாரா அப்படின்னா ஆமா, பெருமானாலதான் சோதிக்க முடியும். ஏன் அப்படின்னா சோதனை அப்படிங்கிறது இங்க சுத்தம். நம்ம இந்த மற்ற தண்டனை அப்படிங்கிற அர்த்தத்துல கிடையாது. சோதனை அப்படிங்கிறது, சோதனை அப்படின்னா சுத்தி செய்வது, சுத்தம் பண்ணுவது. அப்ப நம்மளை சுத்தம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமான் தான். ஏன்னா பெருமானுக்குத்தான் சுத்தம் பண்ண முடியும், வேற யாராலையும் சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்குதோ அவங்களுக்கு தான் சுத்தம் பண்ண முடியும். இப்ப அழுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சவர் யாரு அப்படின்னா பெருமான் தான். அவர் தான் ஒவ்வொரு அறிவுக்குள்ளேயும் இருந்து செயல்படுகின்றவர். வேற யாராலும் அப்படி செயல்பட முடியாது. அப்போ இங்க அறிவுக்குள்ள இருந்து அதை சுத்தம் பண்ணுகிறது யாரு? பெருமான். அதனாலதான் அதை சோதித்த அப்படின்னு திருப்பல்லான்ல சொல்றாரு. இங்கே நம்ம அதைத்தான் சோதித்தல் அப்படின்னு சொல்றோம். அந்த சுத்தி அப்படின்னா சோதனை. அப்ப நம்ம அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்களை சோதிக்கிறவர் பெருமான். இங்க உலகியல்ல உள்ள சோதனைங்கிறது கிடையாது. சரி, அதை இதுக்கு பொருத்தக்கூடாது. பெருமான் எப்பொழுதுமே கருணை நிறைந்தவர். அவர் நம்மளெல்லாம் தண்டிக்கவே மாட்டார். அதனால இங்க சுத்தம் பண்ணுவது யாரு? நமக்கு அழுக்கு. சரியா? அப்ப அவனுடைய வண்ணமாக மாற்றுகிறார், நம்மளை வண்ணம் ஆக்குகிறார், அழகு ஆக்குகிறார்.
அதனாலதான் அங்க சோதனை அப்படின்னு சொல்லப்படுது. இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா விடிவாம் அளவு விளக்கு. இது நம்ம திருவருட்பயன்ல பார்த்திருப்போம். விடிவு வர வர என்ன செய்யணும்? விளக்கை அணைக்க வேண்டும். விடியல் வர வர அதுதான் சுத்தி. அறிவுல விளங்க விளங்க விளக்கை நீக்கணும். இந்த விளக்குங்கிறதெல்லாம் இந்த தத்துவங்கள் தான். சரியா? தத்துவங்கள் தான் நமக்கு என்னதான் இருக்குது? விளக்கா இருந்து செயல்படுது. அப்ப அந்த கலா சுத்தி தன்னில், அப்ப இது எதுல நடக்குது அப்படின்னா நிர்வாண தீட்சையில அப்படின்னு சொன்னேன். நிர்வாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா துறவு, விடுதல், நீக்குதல், இதெல்லாம் நிர்வாணத்துக்கு சொல்லப்படுது. நிர் அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதான் ஞான தீட்சை அப்படின்னு சொல்லப்படுது. இது எது? ஞான தீட்சை. அப்ப சமய தீட்சை, விசேட தீட்சை எல்லாம் அவன் தீட்சை எடுக்க வேண்டாமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் படிமுறை. முதல்ல சமயம் எடுத்து அதுல நல்லா ஒழுகி மறுபடியும் விசேடம் எடுத்து விசேடம் ஒழுகுனாதான் அதனுடைய அனுபவம் நமக்கு வரும். அப்படி வரும்போது நிர்வாண தீட்சை எடுக்கலாம். அப்ப அந்த நிர்வாண தீட்சையில தான் இந்த ஞான தீட்சைன்னு சொல்றோம். அதுலதான் இந்த கலைகளை எல்லாம் சுத்தம் செய்வார்கள். அப்ப ஞான தீட்சையில அந்த சுத்தி நடக்குது அப்படிங்கிறது இந்த புருடனுக்கும் அது சுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல். சரியா? இதற்கும் சுத்தி மேவியிடும். இதற்கும் அப்படின்னா இந்த புருடனுக்கும், இந்த புருடனுக்கு பேர். சரியா? புருடன்கிறது அந்த பேர் போய் வியாபகமான அவனை மாறிடுவான். அதான் ஆன்மா அப்படின்னு ஆகி விடுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த கட்டுகளோடு இருக்கிறதுனால அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அவன் குருடன். அதையெல்லாம் சுத்தி செய்து அந்த அறிவு வியாபகப்படும் பொழுது அவன் ஆன்மா அப்படின்னு மாறிவிடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் கருவியை சேர்ந்து இருக்கிறது வரைக்கும் தான் புருடன். சரி, இந்த தத்துவம், சரி, அந்த புருட தத்துவம் எல்லாம் என்கின்ற நிலை, இந்த புருட தத்துவம் என்கின்ற நிலை எல்லாம் பிரயாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் உண்டா கிடையாதா அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது. தத்துவம் இருக்கும். சரியா? அந்த 36 தத்துவத்துல புருடன்கிற தத்துவம் வரும். ஆனா அவன் புருடன் அல்ல. அப்ப யாருதான் அவன் புருடன் அப்படின்னா இந்த சகலர் தான் அந்த புருடனாக இருக்கின்றார்கள். பிரளயகலரும் விஞ்ஞானகலரும் புருட தத்துவம் இருக்கும். ஆனால் அவர்களை புருடன் என்று சொல்லக்கூடாது. ஏன் அப்படி என்றால் அவர்களுக்கு மாயை பந்தம் கிடையாது. இதை நம்ம திருவருட்பயன்லையும் பார்த்திருப்போம். சரியா? தொத்து இல்லார் அப்படிங்கிறது பிரளய விஞ்ஞானகலர், தொத்து உள்ளார் அது சகலர். அப்ப தத்துவங்களினுடைய தொத்து அந்த பந்தம் உடையவர்களுக்கு பேரு புருடன். அதுல தொத்து அந்த பந்தம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அது கிடையாது. அவங்க அதுக்கு மேல்நிலையில இருக்கக்கூடிய பிரளயகலர் விஞ்ஞானகலர். சரியா? ஏன் அப்படி அப்படின்னா இது எல்லாம் விடைய இச்சை. இந்த தத்துவங்கள்ல இருந்து வர்றதெல்லாம் என்னது? விடைய இச்சை. அவங்களுக்கு அது கிடையாது. சரியா? அவங்களுக்கு சிவத்திடத்துல இச்சை. இந்த விடைய இச்சைக்கு பதிலா அவங்களுடைய இச்சை எதுல இருக்குது? சிவத்துல இருக்குது. அதான் மாயை பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா மாயை உண்டு, அது பந்தப்பட்டு இருக்காது. அது அவனுக்கு உதவியா இருக்கும், நம்மளை போல உபத்திரவமா இருக்காது. அதான் திருவருட்பயன் அந்த 13வது பாடல் சொல்லுது. 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. இது பாடல். இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தொத்து உள்ளார் துணை தோற்றலர் அப்படின்னு மாத்தி படிக்கணும். அப்ப இதுல ஒற்றுமை வேற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்பம் விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் 3 மலம். சரி, அந்த 3 பேருக்கும் மூலமலம் இருக்கு. அந்த மூலமலம் அப்படிங்கிறது ஆணவ மலம் இருக்குது. இது ஒற்றுமை. வேற்றுமை அப்படின்னு சொன்னா தொத்து உள்ளார் துணை தோற்றலர். சரியா? அப்ப தொற்று இல்லாதவங்கள். சரியா? தொற்று இல்லார் துணை தோற்றுவர். அவருக்கு நோயும் தெரியும் துணையும் தெரியும். யாருக்கு? அந்த தொற்று இல்லாதவருக்கு. அது யாரு? பிரளயகலர் விஞ்ஞானகலர். அவங்களுக்கு நோயின்னா என்னதுன்னு தெரியும், அந்த நோய்க்கு எப்படி எது மருந்துங்கிறது தெரியும், அந்த நோயை தீர்க்கக்கூடியவர் யார், அந்த மருத்துவர் யாருங்கிறதும் தெரியும்.
ஆனா இங்க சகலராகிய நமக்கு நோயும் தெரியாது, நோயை தீர்க்கக்கூடிய மருந்தும் தெரியாது, நோயை தீர்ப்பவரையும் தெரிவதில்லை. அதனாலதான் நம்ம இந்த பிறவியிலேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் இந்த பந்தப்பட்டு நிக்கிறதுனாலதான் நமக்கு என்ன பேரு, புருடன் அப்படிங்கிற நிலை வருது. அப்ப இந்த புருடன்கிற நிலையில இந்த கலைகளை சுத்தி செய்யும் பொழுது இந்த புருடனுக்கும் சுத்தி ஆயிரும், சுத்தி மேவியிடும் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்லப்படுது. இது எதுல சொல்லி இருக்குது அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுது அப்படின்னா, விரும்பிய நூல் அப்படின்னு சொல்லுது. அப்ப விளம்பும், விரும்பிய நூல்ல விளம்பி இருக்குது. அப்ப அந்த விரும்பிய நூல் எது அப்படின்னா ஆகமம். இது எல்லாம் என்ன செய்தி, ஆகமத்து செய்திகளைத்தான் நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார் மூலமா, நம்ம குருநாதர் சண்முக ஐயா மூலமாக உமாபதி சிவம் ஐயா அருளி செய்த இந்த ஆகம செய்திகளை நாம இப்ப படிக்கிறோம். இல்லைன்னா நமக்கெல்லாம் இது தெரிவது இல்லை. அடுத்த வரியில சொல்றாரு, செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வுபுரி பிரகிருதி திரிகுணமாம் அப்படிங்கிற வரியில சொல்றாரு. இந்த குணம், குணத்தினுடைய செய்வகையின் தொடர்ச்சி அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முன் செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக வருகிறது தான் இப்பொழுது உள்ளது. அது இன்ப துன்பங்களை இப்பொழுது உண்டாக்குது. அப்ப இந்த இன்ப துன்பம் எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய முன்வினை பயனை குறித்து தான் வருது. முன்ன நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அது நல்வினையை நுகரணும் அப்படின்னா நல்வினையா வரும். தீவினை நுகரக்கூடிய காலமா இருந்தா அது தீவினையா வரும். சரியா? அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றோம். ஒரு நன்மையோ ஒரு தீமையோ அது யாரும் தருவது கிடையாது, வேற யாராலும் கொடுக்கவும் முடியாது. அதெல்லாம் யாருதான், நம்ம செய்த முன்வினை தான் நமக்கு கொடுக்கும். இப்ப நம்ம இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா முன்வினை பயன், இந்த பெருமானுடைய சிந்தனையை சிந்திக்கணும் அப்படின்னு நமக்கு இருக்குது. அதனால நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த சிந்தனையில உட்கார்ந்து இருக்கிறோம், இது நல்வினை. அந்த நல்வினையிலே இன்னொன்னு நல்லது இருக்குது, அது புரியணும். புரிஞ்சா கூடுதல் நல்வினை இருக்குது. புரியலன்னா நல்வினை இருக்குது, ஆனா அதுல கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறையா இருக்குது, கூட இருக்கிறதுக்கு அது வித்தியாசப்படும். சரியா? அப்ப நம்ம ஒவ்வொரு வினை செய்யறதுலயும் அது வந்து சேருது அப்படின்னா வேற யாரு மூலமாகவும் அதை கொடுக்க முடியாது. இப்ப ஒருத்தங்க உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அவங்க திட்டல, நீங்க செஞ்ச வினை உங்க முன்னாடி வந்து நின்று திட்டுது. உங்களை ஒருத்தங்க புகழ்றாங்க அப்படின்னா அவங்க புகழவில்லை, உங்க வினை அவர்கள் மூலமாக வந்து நின்று புகழுது. அதுக்கு ஒரு உருவம் வேணும், அவ்வளவுதான். அது அந்த உருவமா நின்று புகழுது, உருவமா நின்று திட்டுது. இதுதான் நடக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், அடுத்து அவ என்னை அப்படி சொல்லிட்டான், அவ அப்படி சொல்லிட்டா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுல கருத்தை வச்சிருந்தோம். அந்த கருத்து வச்சு அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருதோமா இல்லையா, அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து விடுறோம். அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதுனாலதான் மறுபடியும் அதுல வினை வருது. அந்த கருத்து அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணி விடுதோம். அப்படி பண்ணுறதுனாலதான் அது என்ன ஆகுது, மறுபடியும் வினையா சேர்ந்து போய் இருக்குது. பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு அது மறுபடியும் வரும். அப்பவும் மறுபடியும் என்ன பண்ணுதோம், நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருதோம். இப்படி மாறி மாறி செய்யறதுனாலதான் இந்த பிறவி நம்மளை விட்டு நீங்குவது இல்லை. அப்போ யாரும் நமக்கு இன்பமோ துன்பமோ தர முடியாது. அது எல்லாம் பெருமான் வந்து அந்த வினை மூலமாக கொண்டு வந்து ஊட்டுகின்றார். அப்ப அந்த வினையை நம்ம அனுபவிச்சு கழிக்கணுமா இல்ல அனுபவிக்காம கழிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய இதுல நியதியில இருக்கும். சரியா? சரி, இப்போ நமக்கு அந்த வினை வருது. நல்வினை செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது நல்லதா வரும், தீவினை செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது உடனே மாறிவிடும். இது ரெண்டா இருக்குது. அத எப்படி கொண்டு வந்து காட்டும், எது காட்டுது அப்படின்னா புத்தி தத்துவம் தான் அதை கொண்டு வந்து காட்டும். சரியா? அப்ப அந்த புத்தி தத்துவத்துலதான் இந்த வினைகள் இருக்குது. அந்த புத்தி தத்துவம் எப்படி செயல்படும் அப்படின்னா, நம்ம நல்வினை பயனை நுகரணும் அப்படின்னா அது சாத்வீக ரூபமா நிற்கும். சரியா?
நல்வினை பயனை நுகரணும்னா அது சாத்வீகமா நிக்கும். ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு பொருள் கேட்கிறோம், சரியா? அவங்க ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக ஒரு டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. அந்த நேரத்துல போய் நம்ம ஒண்ணு பேசுறோம். சாதாரணமா நம்ம பேசதான் போயிருப்போம், சரியா? நம்ம சாந்த ரூபமா நம்ம போய் பேச போயிருப்போம். ஆனா அந்த நேரத்துல நமக்கு நல்வினை பயனா இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறேன், ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்கல, நான் உங்ககிட்ட பிறகு பேசுறேன் அப்படின்னு அவங்களும் சாந்தமா சொல்லிடுவாங்க, சரியா? அது நம்மளுடைய நல்வினை. ஆனா நம்ம சாந்தமா போயிருப்போம். ஆனா நமக்கு அப்ப தீவினை வரணும் அப்படின்னு இருந்திருந்தா அவங்க அவங்கிட்ட இருக்கிற அந்த டென்ஷனை எல்லாத்தையும் மொத்தத்தை என்ன பண்ணிருவாங்க, நம்மகிட்ட இறக்கி விட்டுருவாங்க. நம்ம ஏன்டா பேச போனோம், ஏன் இவங்களுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வருமா வராதா? அதுதான் தீவினையை அனுபவிக்கிறது, சரியா? ஆனா நமக்கு நல்வினை, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா அந்த நேரத்திலேயே நம்ம தீவினையை அனுபவிக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த புத்தி தத்துவம் இப்படிதான் செயல்படும் அவங்க மூலமா, சரியா? அப்போ அந்த புத்தியில தான் இருக்குது. ஒண்ணு வேண்டாம், அந்த பாடத்தையே எடுத்துக்கிடலாம். பாடத்தை இப்ப நம்ம கேட்கணும்னு இருக்கிறோம், இதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனா இது எல்லாருக்கும் இப்ப நான் அடியேன் சொல்றது ஒண்ணு போலதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல புரியும். ரொம்ப சாத்வீக குரு புத்தி தத்துவத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 75% நல்லா புரியும். கொஞ்சம் புத்தி தத்துவத்துல அந்த சாத்வீகம் குறையா இருந்தா 50% புரியும். ஆனாலும் புத்தி தத்துவத்துல இன்னும் சாத்வீகம் குறையும் போது 30% தான் புரியும். அப்ப அந்த சதவீதம் குறையும் போது நம்மளுடைய கவனம் வேற வெளிப்பக்கம் போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில யாரோ வராங்க, இல்லைன்னா ஒரு நிழல் அசையுது அதை பார்ப்போம், சரியா? இல்ல அடுப்புல ஒரு சத்தம் வச்சுட்டு வந்திருப்போம் குக்கரை, அதை போய் பார்ப்போம். ஆனா இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், இங்க சூம் மீட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சிந்தனை எங்க இருக்கும், அடுத்தடுத்த சிந்தனைகள்ல போய் கொண்டிருக்கும். அப்ப அது புரியாது. அதான் அந்த சாத்வீகத்துடைய வேறுபாடு அப்படின்னு சொல்ற. அதான் அந்த புத்தி படுத்துற பாடு, சரியா? இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறது அதுதான். அது நுகர வரும் பொழுது, அப்படி நுகர வரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, விருப்பு வெறுப்பு அப்படிங்கறத ஏற வைக்கும், சரியா? ஒரு விருப்பு ஒரு வெறுப்பு. இப்போ நம்மளே சொல்லுவோம், இவர் என்ன பாடம் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாடம் கேட்கறதுக்கு போயிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய செயல் ஏதாதான் இருக்கணும், கேட்கறது மட்டும்தான் இருக்கணும். அது நமக்கு புரியாமலே இருந்தாலும் கருத்து சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு குருவை பார்த்து அவர் எடுக்கிறது புரியல, அவர் எடுக்கிறது அப்படி இருக்குது, இவர் என்ன எடுக்கிறாரு, இவர் என்ன இப்படி எடுக்கிறாரு அப்படின்லாம் நம்ம கருத்து வைக்கவே கூடாது. இவங்க நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, இவங்க நல்லா எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது. நமக்கு வேலை என்ன அப்படின்னா பாடம் கேட்பது மட்டும்தான். உங்களுக்கு அதுல இச்சை இருந்தால் பெருமான் அதுல இச்சையை கூட்டி வைத்து புரிய வைப்பார். ஒரு சிலரை பிடிக்கவே பிடிக்காது, அவங்க என்ன சொன்னாலும் பிடிக்காது, அவங்க நல்லதே சொன்னாலும் சரி, ஆனாலும் நமக்கு என்ன பண்றது இல்ல, பிடிக்கிறதே இல்ல. ஒண்ணு வேண்டாம், மாமியார எடுத்துக்கிடுவோம். எல்லாருக்கும் மாமியார் இருக்கும். மாமியார்னால ஒரு டெரர், நமக்கு பிடிக்கிறது இல்லைன்னு மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்போம். அவங்க என்ன சொன்னாலும் பிடிக்காது. அதே மாதிரி மாமியார்களுக்கெல்லாம் மருமகள் இருக்கிறதா இல்லையா? அப்ப அது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இச்சை தான் காரணம். அப்ப அந்த இச்சை இருக்கிறது, சரியா? அது அந்த கருத்தை தெரிவிச்சு கருத்து மூலமாக நமக்கு என்ன ஆகுது, புது வினையை உண்டு பண்ணுது, விருப்பு வெறுப்ப சேர்த்து வச்சிருது. சேர்வு புரி பிருகிருதி திரிகுணமாம். இந்த பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றக்கூடிய அந்த முக்குணங்கள் தான் நமக்கு என்ன வருது, இன்ப துன்பமா வருது. அது நம்ம அந்த உண்மை விளக்கத்துல அந்த தத்துவங்களுடைய படம் பார்த்திருக்கணும், சரியா? நமக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கணும். சுத்த தத்துவம் 5, சரியா? கலப்பு தத்துவம் 7, அடுத்து அசுத்த தத்துவம் 24ன்னு எதுக்கு அடுத்து எந்தெந்த தத்துவம் அப்படிங்கறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பாடம் சொல்லும் பொழுது மேல இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோமா, இல்ல கீழே இருந்து மேல்நிக்கு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோமாங்கிறது தெரியணும். இப்ப இந்த சிவபிரகாசத்துல எல்லாம் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம் பாடம்,
மேலிருந்து கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோம். உண்மை விளக்கத்துலதான் கீழே இருந்து மண் தத்துவத்துல இருந்து மேல் நோக்கி போவோம். சரியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப இவ்வளவு காலம் நம்ம எதுல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சுத்த தத்துவங்களை முடிச்சு வித்யா தத்துவங்களை முடிச்சு இப்ப எங்க வர்றோம்? நம்ம ஆன்ம தத்துவத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? அப்படி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு நல்லா தெரியணும். சரி, இப்ப முக்குணங்கள் தான். சரி, அந்த முக்குணங்கள் தான் எப்படி இருக்குது? இன்ப துன்பமா நமக்கு வருது அப்படின்னு. அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவைதாம் இவ்வகையில் சாத்விக ராசத தாமசமாய் இயம்புவார்கள். இது எல்லாம் எப்படி இருக்கும்? சாத்விகம் ராசதம் தாமசமாய் இருக்கும். இதை சொல்றது யாரு அப்படின்னா அந்த ஞானிகள். சரியா? ஞானம் பெற்றவர்கள் சொல்றாங்க. அதுல இருந்து 1-2 குணம் ஏற்கை உடைத்தே. இந்த 3 குணமும் ஒவ்வொரு நேரமும் ஒரு குணம் கூட இருக்கும். சரியா? எல்லாம் கலந்துதான் இருக்கும். சரியா? அந்த 3 குணமும் ஒரே குணமா முக்குண வயப்பட்டுதான் இருக்கும். சரியா? முழுசா சாத்வீகமாகவும் மாறாது, முழுசா ராசதமாகவும் மாறாது, முழுசா தாமசமாகவும் மாறாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துதான் இருக்கும். ஒன்று கூட இருக்கும் பொழுது மற்ற 2ம் குறைவாக இருக்கும். அதான் 1-2 குணம் ஏற்கை உடைத்தே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். எது அதிகமா இருக்கோ மற்ற 2ம் குறைஞ்சு இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. சரியா? இப்படி குறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல அந்த குணத்தை தான் சொல்றாரு. சரி, அந்த குணம் 42வது பாடல்ல குணமும் புத்தியும் அப்படிங்கிற பாடல்ல சொல்றாரு. இந்த குணம் எப்படி இருக்கும், புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதுல அழகில் குணம், இந்த குணத்தை தான் முதல்ல எடுத்து சொல்றாரு. அழகில் குணம் பிரகாசம், லகுதை, வியாவிருதி, அடர்ச்சி, மிகு கௌரவம், நியமம் இவை அடைவே நிலவியிடும் மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும். இவை நிறைபுலனில் பயன் எவையும் கவரும் குலவி வரும் போகங்கொள் இடமா மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புலனிடத்தில் ஒருமை பல வகையும் உடையதாய் பரன் அருளால் புத்தி பஞ்சசாசத் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. இது பாடல். இதனுடைய பதவுரையை பார்த்துட்டு இதுக்கு நல்ல விளக்கம் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். இது எப்படி என்றால் குணம் அழகில், அதான் முதல் வார்த்தையை எப்படி பிரிச்சிருக்குன்னு பாருங்க. அழகில் குணம் அப்படிங்கிறத குணம் அழகு இல் அப்படின்னு 3 வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த குணங்கள் அளவில் இல்லாதன நிறைய இருக்குது. அளவுக்கே சொல்ல முடியாது, எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அழகில் குணம். அதுல முதல் 2 வார்த்தை பிரகாசம் லகுதை அப்படின்னு முதல் 2ஐயும் தனித்தனியா பிரிக்கணும். 2 வார்த்தையா நம்ம பிரிக்கணும். அப்பதான் இதுல நல்லா புரியும். பிரகாசம் லகுதை அப்படின்னா பிரகாசமும் லகுதையும் முதல் 2ம் இது எதை குறிச்சு வரும்னா சாத்வீகத்தை குறிச்சு வரும். அது பின்னாடி விளக்கம் வரும், சொல்றேன். வியாவிருத்தி அடர்ச்சி அடுத்த 2. இந்த வியாவிருத்தியும் அடர்ச்சியும். மிகு கௌரவம் நியமம் இது 3வது 2. முதல் 2, 2வது 2, 3வது 2. இந்த இதுவும் ஆகிய இந்த 6 குணங்களும் அடைவே முறையே அந்த முக்குணங்கள்ல நிலவியிடும் கூடி. இது அது கூட சேருது, அந்த முக்குணம் கூட இந்த 6 சேருது. அப்ப இந்த 6ம் அந்த முக்குணம் கூட சேரும் பொழுது எத்தனை ஆயிருது? 9ஆ மாறுது. சரியா? மும்மூன்றும் 9 குணங்களும் உயிர் ஒன்றில் ஒவ்வொரு உயிரிலும் கலந்தே நிற்கும், சேர்ந்தே இருக்கும். இவை இந்த இப்ப சொன்னது. சரியா? அந்த சத்துவம், சரியா, பிரகாசம் லகுதை, ராசதத்துக்கு வியாவிருத்தி அடர்ச்சி, தாமதத்துக்கு கௌரவமும் நியமமும். சரியா? அந்த 9லும் சரியா நிறைபுலனில் இந்த நிறைந்த இந்திரியங்களில்
பயன் எவையும் விடயங்கள் எல்லாவற்றிலும் கவரும் இச்சித்தலுக்கு துணை நிற்கும். இந்த ஆறும் சேர்ந்துதான் என்ன பண்ணுது, அந்த விடயங்களை இச்சிப்பதற்கு துணை நிக்குது. சரியா அப்படின்னு இதுல சொல்றாரு. அப்போ நிறைவுலனில் அப்படிங்கிற இந்த இதுல கடைசி மூன்றும் கடை மூன்றும் அப்படின்னா அந்த கடைசியில உள்ளது. சரியா, கடைசியில சொல்லப்பட்ட அது என்ன பண்ணுதுன்னா இச்சித்தலுக்கு துணை நிற்கும். குலைவி வரும் போகம் கூடி வருகின்ற போகங்களை கொள் இடமாம் பற்றுவதற்கு துணையா இருக்கும். இது முதல் மூன்றும். முதல்ல சொன்ன மூணும் பற்றுவதற்கு துணையா இருக்கும், கடைசியில சொன்ன மூணும் இச்சித்தலுக்கு துணையா இருக்கும். அப்படின்னா முதல்ல சொன்ன மூணு என்னது அப்படின்னா பிரகாசம், லகுதை, வியாவிருத்தி. அந்த மூணு எதுக்கு துணையா இருக்கும், பற்றுதலுக்கு துணையா இருக்கும். சரியா, அடர்ச்சி, மிகு கௌரவம், நியமம் அது இச்சித்தலுக்கு துணையா நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாறா குறைவு இல் இந்த நீங்காத குறைவு இல்லாத ஒளியாம் அறிதற்கு துணை செய்யும் புத்தி புத்தி தத்துவமானது அழகில் புலனிடத்தில் அளவற்ற விடயங்களில் பல வகையும் எல்லா விடயங்களிலும் உள்ள ஒருமை உடைத்ததாய் நிச்சயத்தை செய்வதாய் பரன் அருளால் சிவசங்கற்பத்தால் பஞ்சாசத், சரியா, பஞ்சாசத் பாவகமுமாய் அப்படின்னா இந்த 50 பாவங்களையும் பாவகங்களையும் பகுதிகளையும், சரியா, பண்ணுவிக்கும் செய்வித்து நிற்கும் அப்படின்னு சொல்றது. இது இதனுடைய விளக்கத்தை சொல்றேன். இந்த பிரகாசம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும், நம்ம 6 வார்த்தை சொன்னோம் இல்லையா, பிரகாசம், லகுதை, வியாவிருத்தி, அடர்ச்சி, கௌரவம், நியமம் அப்படின்னு சொன்ன இந்த 6, இந்த 6க்கும் ஒவ்வொருக்கும் டெபினிஷன் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு. பிரகாசம் அப்படின்னா அது ஞானம், நன்மையில் மேன்மை, இதெல்லாம் செய்யக்கூடியது பிரகாசம். லகுதை அதுனா நொய்மை, சரியா, நொய்மை, திரிகரண பிரவிருத்தியின் மெத்தனவு, சரியா, மென்மையா இருக்கக்கூடியது. வியாவிருத்தி அது சலனம், சரியா, சலனம் அப்படின்னா பரபரப்பா இருக்கக்கூடியது. அடர்ச்சி அது குரூர உரை, சரியா, எது செஞ்சாலும் குரூரமா செய்யறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. கௌரவம் அப்படின்னா பெருமை, அகந்தை அப்படி இருக்கக்கூடியது. நியமம், சரியா, நன்னெறியின்மை, நல்லதே செய்யாதது, அந்த தன்மை இருக்கிறது. அதுதான் இந்த 6ஐயும் சொல்லப்படுது. இந்த சாத்வீக குணம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இந்த சாத்வீக குணம் எப்படி குண விருத்தி ஆகுது அப்படின்னா அதுக்கு 16 சொல்றாங்க. சாத்வீகம் 16ஆ மாறுது அப்படின்னு. அந்த 16 எதுலாம் அப்படின்னா தைரியம், மன உறுதி, சாமர்த்தியம், மென்மை, நொய்மை, மகிழ்ச்சி, நேர்மை, சுத்தி, புண்ணிய முயற்சி, பொறுமை, கிரதந்தத்தை மறவாதிருத்தல், சரியா, போதுமென்ற திருப்தி, முக்தி பெறுவதற்கான இச்சை, புறக்கரணங்களை அடக்குதல், அகக்கரணங்களை அடக்குதல், பெருங்கருணை அப்படின்னு 16 சொல்லப்படுது. எதுக்கு, சாத்வீகத்துக்கு. அதே மாதிரி ராசதத்துக்கு 9 சொல்லப்படுது. இந்த ராசத குணம் எப்படி விருத்தி ஆகுது அப்படின்னா அது 9ஆ விருத்தி ஆகுது. அது எப்படிலாம் விருத்தி ஆகுது அப்படின்னா யான், எனது என்னும் அபிமானம், எல்லாம் எனக்கு தான், என்னுடையது, யான் அப்படிங்கிற அகங்காரத்தை சொல்றது. வீரத்தன்மை, கொடுமை, பெருமுயற்சி, வஞ்சனை, திடமுடைமை, இரக்கமின்மை, போகமுடைமை, இடபமுடைமை, இப்படி இதெல்லாம் 9ஆ நிக்குது. இது ராசகத்துடைய குணம். தாமத குணம் எப்படி விருத்தி ஆகுதுன்னா அதுவும் 9ஆ மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னா பிரியமின்மை, சோம்பல், உலோபமுடைமை, உலோபம்னா கஞ்சத்தனம், சரியா, கோட்சொல்லல், கோல் சொல்லுது, ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் சொல்றது, ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை 10 பேர்ட்ட சொன்னாதான் அவங்களுக்கு மனமே நிம்மதி ஆகும். அப்படிப்பட்ட குணம், சரியா, இதெல்லாம் தாமத குணத்தோடைய விருத்தி.
தன்னை மதித்தல், நமக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தன்னை மட்டும் மதித்து இருக்கிறது. அதிக நித்திரை, எப்ப பார்த்தாலும் தூங்கி கொண்டிருக்கிறது. கர்வத்தால் வரும் சோம்பல், கேடு செய்தல், மூடத்தனமை. சரியா, இது எல்லாம் 9. அப்ப முதல்ல 16, அடுத்து ஒரு 9, இப்போ ஒரு 9. அப்ப இந்த 3 தான் சொல்லியிருக்கோமா இல்லையா? இது எல்லாம் சேர்ந்து எத்தனையா இருக்குது? 34 இருக்குது. இந்த முக்குணங்களும் எத்தனையா மாறி நிக்குது? 34 இருக்குது. அதனாலதான் அழகில் குணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இது இப்படிதான் இதோட நிக்குதா அப்படின்னா இதோட மட்டும் நிக்கல. சரியா, இந்த குணங்களும் இன்னும் கூடுது. எப்படி கூடும் அப்படின்னா, இந்த சாத்வீகத்துல சாத்வீகம், சாத்வீகத்துல ராசதம், சாத்வீகத்துல தாமதம். சரியா, அதே மாதிரி ராசதத்துல சாத்வீகம், ராசதத்துல ராசதம், ராசதத்துல தாமதம். அதே மாதிரி தாமதத்துல சாத்வீகம், தாமதத்துல ராசதம், தாமதத்துல தாமதம் அப்படின்னு மறுபடியும் அதுலயும் கூடுது. நம்ம இதுல வேற ஒரு இடத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சரியையில சரியை, சரியையில கிரியை, சரியையில யோகம், சரியையில ஞானம். வேற கிரியையில சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரிதான் இங்க அப்படி மாறுது. சரியா, இதெல்லாம் இப்படி நிறைய போய்கிட்டே இருக்குது. இதனுடைய இன்னும் அடுத்து சொல்றேன். ஒவ்வொரு அந்த புத்தியோட பாவங்கள்லாம் சொல்லும் போது நிறைய வருது, 600க்கு மேல சொல்லப்படுது. சரியா, சரி, இப்ப இந்த குணம், இந்த குணத்தை நம்ம இப்படி பாக்குறோம். ராசதம், தாமசம், சாத்வீகம்னு நம்ம 3 சொல்றோம். இந்த 3ம் அதனோட இதுல விருத்தியாகி 34 சொல்றோம். அதனாலதான் அழகில் குணம்னு சொல்றோம். அடுத்து மறுபடியும் கூடுதுன்னு சொல்றோம். சாத்வீகத்துல சாத்வீகம், சாத்வீகத்துல ராசதம் அப்படின்னு சொல்லி அதுலயும் நம்ம என்ன சொல்றோம்? ஒவ்வொன்றுலயும் 3 சொல்றோம். அதுல 9 ஆகுது. சரியா, இப்படி கூடிக்கொண்டே போகுது அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து புத்தி தத்துவத்தை பார்த்தோம் அப்படின்னா, அந்த புத்தி எப்படி இருக்கும்னு சொன்னோம்? சாத்வீக ரூபமா இருந்தா நமக்கு நன்மையை செய்யும்னு சொன்னோம். ராசத இதால இருந்துச்சு புத்தி அப்படின்னா நமக்கு துன்பத்தை தரும்னு சொன்னோம். அடுத்து தாமதமா நின்னா அது நமக்கு மயக்கத்தை தரும். சரியா, அப்படி மாறுது. அப்ப இது அதுல எப்படி நிக்குது அப்படின்னா, புத்தி சாத்வீக ரூபமா நிற்கும் பொழுது தருமம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் அப்படிங்கிற 4 தரும், 4 நிற்கும். சரியா, அடுத்து ராசதமா நின்னுச்சுன்னா வைராக்கியமா நிற்கும். தாமதமா நின்னா அதர்மம், அஞ்ஞானம், அனைஸ்வர்யம் அப்படின்னு 3 நிற்கும். அப்ப இந்த 4 3 7 7 1 8. இது எதுல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பூஜைகளை செய்யறவங்களுக்கு தெரியும், சிவபூஜை செய்யறவங்களுக்கு தெரியும். அந்த 4 திக்கு உபதிக்கு 4. அப்ப அந்த 8 திக்குகளுக்கு தான் இதை சொல்றோம். தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதர்மம், அஞ்ஞானம், அனைஸ்வர்யம், அவைராக்கியம். இதெல்லாம் சொல்லும் போது தெரியும் பூஜை செய்யறவங்களுக்கு. சரியா, அந்த 8 திக்குலையும் இத சொல்லப்படுது. அடுத்து இது எல்லாம் எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா, இந்த அறிவு. சரியா, இத பிரத்தியங்கங்கள். சரியா, பிரத்தியங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அது 4 வகையா நிக்குது. அந்த 4 வகை எப்படி அப்படின்னா, சித்தி 8, துஷ்டி 9, அசக்தி 28, புத்தி மாற்றம் 5. இத கூட்டுனா 50 ஆகும். அதான் அந்த பாடல்ல சொன்ன 50 அப்படிங்கிறதுக்கு. சரியா, பஞ்சாசத் அப்படிங்கிற இந்த நம்ம சித்தியார் பாடல்ல, இந்த சிவபிரகாசம் பாடல்ல கடைசி வரியில வரக்கூடிய பஞ்சாசத் அப்படிங்கிறது இந்த 50. அது எப்படி நிக்கிறதுங்கிறதுக்கு தான் இது. சித்தி 8, துஷ்டி 9, அசக்தி 28, புத்தி மாற்றம் அது 5. இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 50 வரும். சரியா, சரி, இந்த சித்தி அப்படிங்கிறது எப்படின்னா, புருடன், பிரகிருதி முதலியவைகளை என்ன பண்ணும்? அறிவிக்கக்கூடிய புத்தி. அதான் சித்தி அப்படின்னு சொல்றோம். துஷ்டி அப்படின்னா நான். சரியா, நான் பயன் பெறாது இருக்கையிலையும் எப்படி இருக்கும்? ஆன்மாவுக்கு பெற்றதாக சொல்லக்கூடிய புத்தி. நம்ம பயன் பெற்றிருக்க மாட்டோம், ஆனா பயன் பெற்றது மாதிரி போய் சொல்லும், அது துஷ்டி. சரியா, அசக்தி அப்படின்னா அகப்புற கரணங்கள் இல்லாவிடையிலையும் அது இல்லாட்டாலும் விஷயம் அறிந்து
அறிய இயலாத புத்தி. சரியா? அந்த புத்தி மாற்றம் அது என்ன பண்ணும்? அற்பமா தோன்றக்கூடிய பொதுமையில கொண்டு ஒன்றை வேறொன்றதாக அறியக்கூடியது, தப்பு தப்பா அறிய வைக்கிறது, விபரீத புத்தி. அதான் புத்தி மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம முதல்ல ஒரு 8 சொன்னோமா இல்லையா? தன்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதன்மம், அஞ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல இருந்து தோன்றக்கூடிய பாவகங்கள் அப்படின்னா பிரிவுகள். அதுல இருந்து தோன்றுது. எப்படிலாம் தோன்றுது அப்படின்னா, தன்மத்துல இருந்து 10, ஞானத்துல இருந்து 180, வைராக்கியத்துல இருந்து 64, ஐஸ்வர்யத்துல இருந்து 176, அதன்மத்துல இருந்து 10, அஞ்ஞானத்துல இருந்து 66, அவைராக்கியத்துல இருந்து 100, அனைஸ்வர்யத்துல இருந்து 8, இதையெல்லாம் கூட்டுனா 614. சரியா? இந்த புத்தி எப்படி நிக்குது? 614 நிக்கும். அப்ப நமக்கு எவ்வளவு விடயத்தை கொடுக்குதுன்னு பாருங்க அந்த புத்தி. அதனாலதான் தண்டனைகள் அவ்வளவு வித்தியாசமா இருக்குது. ஏன்னா நமக்கு துன்பம் அவ்வளவு வித்தியாசமா இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு விடயத்திலையும் ஒவ்வொரு விதமான துன்பம். அதே மாதிரி விடயந்தோறும் இன்பம் மாறுபடுவதற்கு காரணம் இதுதான். அப்ப பாவகங்கள், அந்த பிரிவுகள் எவ்வளவு பிரியுது, அப்ப எவ்வளவு நுட்பமா நம்மளுடைய மெய் ஞானிகள் நம்மளுக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடை, இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு, அப்ப அதெல்லாம் அவங்க எவ்வளவு அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கொடை. சரி, நம்ம இதை நம்ம விரிவா பார்க்கலாம். சரியா? அலைகில் குணம், இதெல்லாம் நம்ம அந்த வார்த்தைகளுக்கு தான் விரிவு பார்த்திருக்கிறோம். இந்த குணம்னா எப்படி இருக்கும், புத்தினா எப்படி இருக்கும், அந்த குணத்துல எப்படி எப்படி உள்பிரிவு இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். இனிமேதான் நம்ம உரைக்கு போறோம். அலைகில் குணம் அப்படின்னா இந்த சாத்விகம், ராசதம், தாமசம், இந்த 3 குணம். இந்த சாத்விகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எப்படி பிரியுதுங்கிறத இப்ப சொல்றோம். நமக்கு 36% இருந்து 98% வரைக்கும் பிரிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு ஒவ்வொன்றுலையும் 3 குணமா சொல்றோம். சரியா? 3 நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 35, அடுத்து ஒரு 35, 70 ஆயிருச்சு. அடுத்து எத்தனை? ஒரு 30, 36, ஒரு இதுல 34, இன்னொரு இதுல அப்படி மாறும். அப்படியே மாறி மாறி 100% சேர்க்கணும். சரியா? அப்ப ராசதத்துல 1, தாமதத்துல 1, அப்ப சாத்விகம் எத்தனை ஆயிரும்? 98, 98, 1, 1. அடுத்து சாத்விகத்துல 97, ராசதத்துல 2, தாமதத்துல 1, அதை கூட்டினா 100. அப்படி இதை இறக்கணும், 1 கூட்டணும், இன்னொன்னு அப்படியே வச்சிருக்கணும். பிறகு மறுபடியும் ராசதத்தை எடுத்துக்கிடணும். ராசதத்தை எடுத்து அப்படி மேல இருந்து ஒண்ணு ஒண்ணா குறைக்கணும். சாத்விகத்தை கூட்டிக்கிட்டு போகணும், தாமதத்தை அப்படி வச்சிருக்கணும். பிறகு மறுபடியும் தாமதத்தை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இது 3 செஞ்சா அதுல 9 விதமா வரும். அப்படி சொல்லணும்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எண்ணிக்கையை இத்தனைதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மாறி 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 வச்சு செஞ்சிருக்குது இந்த ராசதம், தாமதம், சாத்வீகம். சரியா? அதனாலதான் எண்ணிக்கையில இது அடங்காது அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த வார்த்தையிலே என்ன சொல்லிட்டாரு? அலைகில் குணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அதனாலதான் நமக்கு இந்த புரிதலையும் வித்தியாசம் அதிகமாகுது. சாத்வீகத்திலே அவ்வளவு வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொரு பெர்சன்டேஜ்லயும் வித்தியாசம் இருக்குது. அதான் ஒரே வகுப்புல வாத்தியார் பாடம் எடுப்பாரு, நல்லா படிக்க பையனுக்கு 98ல நிக்கும் சாத்வீகம், உடனே புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களுக்கு 70, அது மிடில்ல நிப்பான். ஒருத்தன் கொஞ்சம் பின்ன போற இருக்கிறவனை பார்த்தா 50ல நிப்பான். கடைசி பெஞ்சுக்காரனுக்கு புரியவே புரியாது. அவனுக்கு ராசதமோ இல்லைன்னா தாமதமோ நிறைய நிக்கும். அதனாலதான் அந்த பாட வித்தியாசமா புரிதல். அதனாலதான் அந்த சாத்வீகத்துக்கு தகுந்தாக்கள்தான். அதான் சாத்வீகம்ங்கிறது என்ன சொல்றோம்? பிரகாசம், அறிவு ரூபமா நிக்கிறது. அதனாலதான் அவ்வளவு வித்தியாசப்படுதுன்னு சொல்றோம். சரியா? அப்படி இதை பிரிச்சோம்னா நமக்கு எத்தனைன்னு சொல்லவே முடியாது. அதனால அழகில் குணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சாத்விகம் பிரகாசம் லகுதை
அப்ப பிரகாசம் அப்படின்னா எப்படி இருக்குது? நம்ம வெளிச்சமா இருக்கக்கூடியது. சரியா? தெளிவு, அதான் பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். லகுதை அப்படின்னா இரக்கம், மென்மை, ரொம்ப லேசான குணம், சொல்ல முன்ன அவங்களால பொறுக்க முடியாது அப்படிப்பட்டது. சரியா? அதான் லகுதை அப்படின்னு சொல்றது. ராசத குணம் அப்படின்னு சொன்னா அது வியாவிருத்தி, அடர்ச்சி. சரியா? அதான் செயல் வேகம். ராசத குணத்துக்கு செயல் வேகம். அப்ப வியாவிருத்தி அப்படின்னா பரபரப்பு, எப்பவும் பரபரப்பா இருப்பாங்க. இப்ப கல்யாண வீட்டுல எல்லாம் பார்த்திருப்போம், பொண்ணு வாராங்க இல்லைன்னா மாப்பிள்ள வாராங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? கையும் ஓடாது காலும் ஓடாது, அதிக பரபரப்பா இருந்துகிட்டே இருக்கும். இல்ல பொண்ணு பார்க்க வாராங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்கன்னா இங்க பொண்ணு வீட்டுல எப்படி இருக்கும்? எப்ப வருவாங்க சொல்லியிருப்பாங்க, 5 மணின்னு சொல்லியிருப்பாங்க. 4:30 இருந்தே வாசல வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பொருள் இருக்கா, மாலை இருக்கா, பூ இருக்கா, பண்ட பலகாரங்கள் எல்லாம் இருக்கான்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா, கைங்காலும் ஓடாது. அதுதான் பரபரப்பு. சரியா? அதுக்கு காரணம் என்னது? இந்த ராசத குணம். நேரம் ஆக ஆக அது கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்து அடர்ச்சி, கொடூரம், இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் அந்த ராசத குணம் தான். அவங்ககிட்ட மென்மையே இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதனாலதான் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு தயங்க மாட்டாங்க. அடுத்து தாமச குணம், அது மிகு கௌரவம், அநியமம். மிகு கௌரவம் அப்படின்னா தன்னைத்தான் பெருசா மதிப்பாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், வேற யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றது. சரியா? அநியமம், அதை கடைபிடிக்கிறதே கிடையாது, நியமங்களை கடைபிடிக்கிறதே கிடையாது. காலையில எந்திரிச்சு பல்லு தேய்க்கணும் அப்படின்னா அப்பதான் எந்திரிச்சு ஊத்த வாயோட இருந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டம்ளர் காஃபி குடிச்ச பிறகுதான் பல்லு தேய்க்கே போவாங்க. சரியா? அந்த நியமங்களை கடைபிடிப்பது கிடையாது, அதான் அநியமம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அந்த தாமத குணத்தால வரக்கூடியது அப்படின்னு சொல்றது. இவை அடைவே நிலைவை இடும். சரியா? அடைவே அப்படின்னா முறையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும். இந்த மூணும் எல்லா உயிர்லையும் கலந்துதான் நிற்கும். சரியா? ஒரே நேரத்துல ஒண்ணு கூட வரும், ஒண்ணு குறைய வரும். அதுக்காக இப்ப ராசத சாத்வீகத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்மகிட்ட தாமசமும் ராசதமும் இருக்காதுன்னு கிடையாது. அதுவும் நம்ம கூட தான் இருக்கும், ஆனா அது குறையா இருக்கும். இது சாத்வீகம் கூட இருக்குது. அதனால நமக்கு இப்ப படிக்கிறோம், புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இவை நிறைபுலனில் பயன் எவையும் கவரும். சரி, இந்த விடயங்களை எல்லாம் நுகர வரும்போது கூட குறைய இருந்து இதுதான் கொடுக்கும், இன்ப துன்பமா கொடுக்கும். குலவி வரும் போகங்கொள் இடமா மாறா குறைவில் ஒளியாம். அப்ப இந்த விடய கவர்ச்சி ஏற்பட்டு அந்த போகங்களை பெரிதா எண்ணி பற்ற செய்வது இதுதான் அந்த குணதத்துவம் தான். இந்த குணதத்துவம் 3 குணமா இருக்கு. சரியா? அதுல இந்த 3 குணமா இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அது நமக்கு எப்படி பயனா வருதுன்னா புத்திங்கிறதுலதான். மாறா குறைவில் ஒளியாம். சரியா? அதான் அந்த புத்தி. அப்ப அந்த புத்தி நமக்கு எப்படி காட்டுதோ அது மாதிரிதான் நமக்கு அந்த இன்ப துன்பம் வரும். சாத்வீகம் அதிகமா இருந்துச்சுன்னா அது இன்பமா அந்த விடயம் வரும். ராசதம் இருந்தா துன்பமா வரும். தாமதம் இருந்தா அந்த விடயம் நமக்கு மயக்கமா வரும். அதனாலதான் பல விடயங்கள் பல விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் யாரால வரும் அப்படின்னா பெரும் பரன் அருளால், பெருமானுடைய திருவருள் தான். இது எல்லாம் எப்படி இருக்குது? பெருமானுடைய திருவருள்னால இது எதா வரும் அப்படின்னா பஞ்சாசத் பாவகமும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பஞ்சாசத் பாவகமும் அப்படிங்கறதான் அடியன் ஏற்கனவே சொன்னேன். அந்த 4ஆ பிரிஞ்சு அது எப்படி இருக்கும்? ஒவ்வொன்றிலையும் கூடி குறைஞ்சு 50ஆ வரும் அப்படின்னு சொன்னேன். அதான் 50 பாவகமா வரும் அப்படின்னு. இது 50 தான் இருக்கா அப்படின்னா ஆகமத்துல இப்படி சொல்லல. ஆகமத்துல இருக்கிற ஒரு செய்தியை தான் உமாவதி சிவமையா அங்க சொல்லியிருக்கிறாரு. ஆகமத்துல 8ஆ வரும், 50ஆ வரும், 612ஆ வரும், 50ஆ வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சரியா? அது அந்த 8ஐத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பூஜையில தன்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதன்மம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம், அவைராக்கியம் அப்படின்னு சொல்றோம். அந்த 8 திக்குக்கும் பூ போடுறோமா இல்லையா?
அதுதான் அது 8ஆ சொல்லப்படுவது. இந்த 50ஆ சொல்றதுதான் இங்க சொல்றாரு. சரியா? இந்த 50ஆ சொன்னதுதான் என்னது, இந்த பஞ்சாசாத். சரி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நமக்கு இங்க சொல்லப்பட்டது. சரியா? அந்த சித்தி, துஷ்டி, அசக்தி, புத்தி மாற்றம். அந்த சித்தியில 8, துஷ்டியில 9, அசக்தியில 28, புத்தி மாற்றத்துல 5. இதை கூட்டினீங்கன்னா 50. இதுதான் 50ஆ சொல்லப்படுது. அந்த 612 இல்லைன்னா 624 சொன்னேன் இல்லையா, அது நமக்கு என்ன சொல்லப்பட்டது, அந்த இதுல வரக்கூடியது. சரியா? பிரிவுகளா சொன்னேன் இல்லையா, அந்த 8ல இருந்து பிரிகிறது. அந்த தன்மத்துல எத்தனை பிரியுது, தன்மத்துல 10ஆ பிரியுது, ஞானத்துல எத்தனை பிரியுதுன்னா சொன்னமா இல்லையா, அது அப்படி இப்படி கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம இந்த தன்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் இந்த 4ம் சாத்வீகத்துல சொல்லுது. வைராக்கியங்கிறது ராசதத்துல சொல்லப்படுது. தர்மம், அஞ்ஞானம், அதர்மம், அஞ்ஞானம், அனைஸ்வரியம் இது தாமசத்துல சொல்லப்படுது. இது இப்படி 8ஆவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. 8, 50, 612 அப்படின்னு கூடிக்கொண்டே போகும். இதெல்லாம் இன்னும் ஆகமங்கள்ல விரிவா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல இத நிறைவு செய்யறாரு. நமக்கு இங்க 50 மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒவ்வொரு குணத்திலையும் 2 தான் சொல்றாரு. அந்த குணங்கள்லயும் நிறைய இருக்குது. சாத்விகத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். சரியா? பிரகாசமும் லகுதையும் அப்படின்னு. பிறகு வைராக்கிய இந்த தாமசத்துக்கு 2, ராசதத்துக்கு 2 அப்படின்னு 2 நமக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு இந்த பாடல்ல இதை நிறைவு செய்யறாரு. அடுத்த பாடல்ல அகங்காரத்தையும் மனத்தையும் சொல்றாரு. சரியா? அகங்காரம், மனம் அப்படிங்கிறத சொல்றாரு. இதை நம்ம வருகிற வகுப்புல அமர்ந்து சிந்திக்கலாம். அப்படி என்று இந்த ஞான செய்திகளை இத்தனை நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய கமலபாத